viewers, welcome to our channel. So நம்ம போன வீடியோஸில் 11th and 12th ஃபிசிக்ஸோட யூனிட் வைஸ், அதாவது யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ நிறைய கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ யூ கேன் see. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட யூனிட் 1, அதாவது சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம யூடியூப் அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்கீங்க மேக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணலை யாரும், இருந்தாலும் அந்த சர்ச் பண்ணதை வச்சு சரி மேக்ஸ் போகலான் இருக்கேன். ஸோ 12th சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 11th போடுறோம், அடுத்த வீடியோவில் 12th போடுறோம். ஓகே, ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு வேண்டி. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். ஓகே, ஸோ இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு இதில் வந்துட்டு ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு, புரியுது? இந்த இதில் ஒன் வேர்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி தான் வருது. ஸோ பாருங்கள். ஸோ சாப்டர் 1 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் பார்ட் ஏயில் என்ன இருக்குன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் பாருங்கள், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபார் வியூவிங் இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 5 ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, 5 ஒன் வேர்ட்ஸ் இன்ட்டு 5 மார்க். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 மார்க். 5 மார்க்குக்கு 5 ஒன் வேர்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சிலதெல்லாம் அப்படியே நீங்கள் படித்ததை எழுதலாம், சில மேக்ஸிமம் பண்ணி பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் படிச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட் பி. பார்ட் பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் எனி 4 questions, ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும், அதில் வந்துட்டு 8 மார்க். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்மால் டெஸ்ட் மாதிரி தான், உங்கள் ஸ்கூல்லே மந்த்லி எக்ஸாம்ஸ் ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கிளாஸஸோட ஒரு கொஸ்டின் பேப்பர், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோட கொஸ்டின் பேப்பர். ஸோ அதான் சூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ 6th கொஸ்டின் 2 மார்க் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 8th பாருங்கள், 8th இம்பார்ட்டன்ட். 8th 2 சப்டிவிஷன் கேட்டாங்க, ரெண்டுமே 1 மார்க் ஈச். ஓகே, ஸோ அடுத்து 9 ஃபைண்ட் த டொமைன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஃபைண்ட் த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதில் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். அது அடுத்து வந்துட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 4 கொஸ்டின் 3 மார்க் கேட்டிருக்கான், இன்டூ 3 மார்க் 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். ரைட் த ஸ்டெப்ஸ் டு அப்டேன் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் த ஸ்டெப்ஸ் டு அப்டேன் த கிராஃப். அடுத்து if Arden's chart defined by f of x is equal to 2x minus 3, prove that f is a bijection and find its inverse. இது மாதிரி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் பாருங்கள். ஸோ 15th பாருங்கள். 15th 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். let a is equal to 0 1 2 3 construct relations on a of following types. என்ன கேட்டிருக்கான், என்னென்ன ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, நான் ரிஃப்ளெக்டிவ், நான் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். அதேமாதிரி நான் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். அதேமாதிரி ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த மூணுத்துக்கும் நீங்கள் அதை வந்துட்டு ரிலேஷன்ஸ் வந்துட்டு எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அடுத்து if x is equal to 1 2 3 16th one, அந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, அதுலேயும் ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்கான். ஸோ அரை மார்க் மேபி வச்சு போடலாம். ஸோ அது ஓகே. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 17th ஒன், பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ஏபிசி வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம வெரிஃபை கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அது வந்து இது மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, சி மைனஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு அந்த இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்போ இது வந்துட்டு இதே மாதிரி 2 டைப்பு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு இது ஈஸி தான், ஏன்னா நீங்கள் இது மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரே மாடல் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இது எழுதலை, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாம் எழுத முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படி கேட்பாங்க, கொஞ்சம் ஈஸியாகலாம் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு கேட்டது எழுதலாம். ஓகே,
ஸோ அடுத்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அது பார்ட் டி 5 மார்க். இதுதான் நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டிய பார்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க்கில் வந்துட்டு 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸை பாருங்கள். இதில் கிராஃப் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கிராஃப் மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி ஓவர் காமனாக வராது, இருந்தாலும் இதில் கொடுத்துரு. ஃபார் த கர்வ் y is equal to x power 1/3 given in figure 1 draw the அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ட்ரா வரையணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு y is equal to minus x power 1/3, அடுத்து செகண்ட் y is equal to x power 1/3, அடுத்து +1 1/3 +1, அடுத்து தேர்டு y is equal to x power 1/3 -1, y is equal to x plus 1 the whole power 1/3ன்னு கேட்டிருக்கேன். ஓகே, அது 18th கொஸ்டின். From the curve y is equal to mod x draw 1 y is equal to mod x minus 1 plus 1, y is equal to mod x plus 1 minus 1, y is equal to x plus 2 minus 3. அதே மாதிரி 20th கொஸ்டின். From the curve y is equal to sin x graph the function y is equal to sin into minus x, y is equal to minus sin into minus x, y is equal to sin into pi by 2 plus x, y is equal to sin into pi by 2 minus x கேட்டிருக்கான். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் -1 1 -2 7 0. இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துல இருக்கக்கூட எஃபோட வேல்யூஸை வந்துட்டு அவன் கேட்டிருக்கான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் அவன் கொடுத்து வச்சுருக்கான் இது எல்லாத்தையும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுற கொஸ்டின். இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பாருங்கள், கேட்பாங்க. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பாருங்கள். அதுலேயும் 2 சப்டிவிஷன் வந்துட்டு கேட்டிருக்கான். R is defined by f of x is equal to x by x square minus 1. Verify whether f is 1 to 1 or not. 1 to 1 இருக்கான்னு கேட்டிருக்கான். அதே மாதிரி f of x வந்துட்டு அந்த கொடுத்துருக்கிறதுல f of x is given by f of 2x power 3. Then find b so that f is on to 1 to 1 ஆன் டூவா, அப்படி 2 சப்டிவிஷனில் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 1 to 1 ஆன் டூ கான்செப்டே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸில் வந்துட்டு நம்ம மிச்சம் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் போட முடியாது. இது வந்துட்டு ஃபார்முலாஸ் டெக்னிக்ஸ் வழி நீங்கள் இதை கற்றுக்கணும். ஸோ ரொம்ப லெதார்ஜிக்காக இருக்காதீங்க. 11th and 12th மேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் கேர் எடுத்து நீட்டாக படிங்க. படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் மெயின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, மேக்ஸை பொறுத்தவரைக்கும் எழுதி ஈவன் நம்ம ஃபிசிக்ஸே எழுதி படிக்கிறோம். அப்போ மேக்ஸ் எழுதி படிக்காமல் தான் வராது. எக்ஸாம் ஹாலில் போயிருந்து ரொம்ப டென்ஷன் ஆகும், ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடும் மேக்ஸு. ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக படிக்கும்போதே நீட்டாக 1க்கு 2 3 தடவை எழுதி படிங்க. ஓகே, அடுத்த கிளாஸ் அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு எழுதி படிங்க. ஓகே, அது மாதிரி வீக்கெண்டில் எழுதி அன்னைக்கு கிளாஸ் எடுத்து வந்துட்டு வீக்கெண்டில் அந்த ஒரு வாரத்தை கிளாஸே நீங்கள் வச்சு மாதிரி கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருச்சுன்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து 12th மேக்ஸ் நம்ம போடுவோம். ஓகே, 12th மேக்ஸோட யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அதுக்கப்புறம் மிட் டேர்மோட இது நம்ம போடுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ.